ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு வந்திருப்பா. வந்த உடனே பயந்துட்டே ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா நின்றுட்டுருக்க. உள்ளே பார்த்தா எல்லா டீம்மேட்ஸும் அவங்க தான் இருந்திருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கல, அதுக்கு தான் இந்த டின்னர். போகும்போது தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருக்கும், எப்படியோ தனியாலாம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிம்மை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்க, இவளுக்கா ஐயோ எப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, நான் இது யார்கிட்டையுமே சொல்லலையே, சீக்ரெட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கிம்மை தொட்டாலே அவ்வளோ டைம் வெக்கப்பட்டுட்டு பார்க்கறதுலேயே எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி தான் இந்த சர்ஜரினும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம், அது ஒன் சைடு சோகமான கதை, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டு இவ அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரியன் ஏன் அந்த டபுள் சைடாக என் கூட ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினா அந்த ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்ட்டு அழகாக ரிஜெக்ட் பண்ணிடுறா. நீ சீக்கிரமாக பிரேக்கப் ஆக என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவர் வயிறு எரிஞ்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிம்மு பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பஸ்ஸில். அதிசயமா இன்னைக்கு என்ன உங்க கூட வர சொல்லியிருக்கீங்க, எதனா மேட்டர் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இப்போதான் எனக்கு ஒர்க் முடிஞ்சு தனியாக போகணுன்ட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு கிம் அப்படியே மழுப்பிட்டு இருக்காங்க. அப்படியா மேட்ரு அப்படின்ட்டு அங்கே ஒரு கப்புள்ஸ் கட்டி பிடிச்சிட்ருக்க. எனக்கும் இப்போ அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல, இப்போவா இங்கேயா மா பப்ளிக்காக இருக்கே பரவாயில்லையாங்கிற மாதிரி கிம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ஓகே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவரும் எனக்கும் உன்னை பிடிக்கும்ட்டு திரும்புறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்கார்றதை தான் அந்த அழகில் சொல்லி வச்சிருக்கா. இவரும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் மூஞ்சி பார்க்குறாங்க. ஏதோ ஸ்பார்க் வந்த மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்குன்ட்டு இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காட்டுறாங்க. இந்த சிஓ இருக்காங்களே, அவங்க இன்டர்ன் கிட்ட எப்படியாச்சும் நம்ம டிபார்ட்மெண்ட் இழுக்கிறதுக்கு அதே இதுன்னு கடலை போட்டுட்டு நான் நம்ம ஜூனை நம்புறேன் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக இவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஜூனும் ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிம்மு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணு அப்படின்ட்டு ஹீரோயின் ஏதோ ஆப்ரேஷன் ஆட்ட அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு பெரிய டிவி போல் அதில் இந்த டாக்டர் பற்றின ஒரு டாக்குமெண்ட் ஆட்ட வேணும் போல், அதுக்கு தான் நம்ம ஹீரோயின்ட்ட பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கேன். அப்போ இன்னும் ஒரு எமர்ஜென்சி வந்துடும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ குடுகுடுன்னு வெளியே ஓடிட்டு இருப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியாங் அவள் தான் அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருப்பா. அவள் ஏதோ ஃபயர் ஃபைட்டர் மாதிரி அவள் ஏதோ கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்ருப்பா. இந்த மாதிரி எனக்கு போராடுறது ரொம்ப பிடிக்கும், என் பேஷண்ட்டுக்காக நான் உழைப்பேன்ட்டு கேமரா முன்னாடி கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் அள்ளி விட்டுட்ருக்க. பேஷண்ட் எது கேட்டாலும் சரின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு நான் சுகப்பிரசவம் தான் பண்ணி கொடுப்பேன்ட்டு கேமரா முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கேன், இக்காரணத்தை கொண்டு சிசேரியன் ஆகக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிம்மும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அவங்க அன்னிக்கு எதனோ ஸ்பெஷலாக பிடிக்கும் போல நண்டு அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணியை பார்த்தீங்கன்னா எல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ருன்னு பார்த்தா ஆக்சுவலாக ஹீரோயினோட அக்கா இருக்காங்களே, அவங்க இந்த டைம் மறுபடியும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த டைம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் குழந்தை மேட்ரு தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக படம் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டுன்ட்டு அப்படியே படத்தை சேமித்து வச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. கரெக்டாக கிம்மு வேற வந்துடுறாங்க. பார்த்த உடனே கிம்மு அப்படியே தயங்கி எனக்கு உங்க கூட டின்னர் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் எப்பன்னு கூட கேட்கல, டக்குன்னு ஓகேன்ட்டு பல்ல கட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவரும் ஃபோன் அடிக்குதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஆமான்னு சொல்ல, இவரும் ஆமான்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீ இருக்கான்ல, அவனோட ஃபேன் கேல் போல, அது வீயை பார்த்தோன்னே நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் பாய்ஸ் டீமில் இருந்திருக்கீங்க தானே அப்படின்ட்டு அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் படிப்ஸுக்கு பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு, அப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மியாங்க இருக்காங்களே, அவங்க ஒன்றுமே இல்லைனாலும் பேஷண்ட்டு படுத்துட்டு இருக்கிறது கையை பிடிச்சிருக்கிறது கூட கேமராவில் வர மாதிரி பண்ணிட்டு இருக்க. வீடியோ கால்லாம் பண்ணி பேஷண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயினை 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணி எனக்கு ரிசல்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு, எப்படி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கிம்ம கிட்ட போய் இன்னைக்கு தானே நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துடுது. அவங்க மியாங் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண எடுக்க கூட மாட்டா. இந்த அம்மா சுகப்பிரசவத்துக்கு முக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது மெசேஜ் பண்ணியும் ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்ட்டு. இவள் டக்குன்னு ஃபோன் பண்ணி இப்போ சிசேரியன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா மியாங் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இருக்க. ஹீரோயின் வந்து வேற வழியே இல்லை அப்படின்ட்டு கிளப்பிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ மியாங் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் ஏன் டிலே பண்ணன்ட்டு ஹீரோயினை பிடிச்சி காய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒட்டுமே புரியல. இங்கே கிம் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு காடெல்லாம் வச்சுட்டு நின்றுருக்க. அப்போ இவருக்கு ஏதோ ஃபோன் வருது. என்னன்னா அவர் ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு பொக்கே ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அதை கொடுக்க வந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பொக்கேவே நாசமாயிருக்கும். இன்னொரு பக்கம் அவரை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த ஹோட்டலில் இருந்து கூட கேன்சல் ஆயிருக்குன்ட்டு வர மனுஷ பாவம் நொந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ சர்ஜரிலாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியே வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன டவுட்னாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்படின்ட்டு கேமரா முன்னாடி அப்படியே நடிப்பு போட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் பேசாமல் ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு ரிசைன் பேப்பரை எடுத்துட்டா.
பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் கிட்ட மாட்டிடுது. அவள் எடுத்தோடனே ஒரே கிளி தான் கிழிச்சு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு உனக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்குலாம் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்ட்டு இருக்க. மியாங் பண்ணுறது என்னால் தாங்க முடியலன்ட்டு இவள் கத்திக்கிட்டு இருக்கா. இவ்வளோ தூரம் பொறுத்துட்ட, எனக்கு என்ன, நீனா ஏரன் போனஸ் வாங்காமல் போகிறல, அதை நினச்சதான் கஷ்டமாக இருக்குது. பாவம், நீ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதில் வேலை செய்யாமல் போயிடும் அப்படின்ட்டு இருக்க. போனஸ் ஆச்சே, நம்ம ஹீரோயினுக்குனா படம் தான் இப்போ பிரச்சனையே. அவள் கம்முன்னு உட்காந்து பல்ல கடிச்சிட்டு இருக்க. கிம்மு கால் பண்ணி இன்னைக்கு டின்னர் போக முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இருக்கிற பிரச்சனையில் இது வேறையாங்கிற மாதிரி சரி சரின்னு வச்சிடறா. ரூம் வந்த வரை எல்லாம் டின்னர் போலான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சரின்ட்டு கரோக்கேக்கு போய் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜூன் தான் பாடுறா. இருக்கிற எல்லாத்தோட காதலேருந்து ரத்தம் வராத குறையா அவள் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க. இருங்க நான் போய் பாடுற பாருங்க அப்படின்ட்டு வீ பார்த்தீங்கன்னா அவனோட பேண்டிலேருந்து ஒரு பாட்டை எடுத்து விட்டு அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். கூட சேர்ந்து படிப்ஸும் ஆடிட்டு இருக்கா. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்களை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலாக படிப்ஸு பார்த்தீங்கன்னா வியோட ஃபேன் போல் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் டேட்க்கு இது பண்ணிங்கன்னா எங்ககிட்ட சொல்லியே ஆகணும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஜூனு ஹீரோயின்ட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போது வியும் படிப்ஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி நீ பாய்ஸோட ஃபேன் தான் அப்படின்ட்டு? உனக்கு என்ன பிடிக்குன்னா சொல்ல வேண்டியதானு கேட்க. என்னோட ஃபேவரட் மெம்பர் நீ இல்லை, எனக்கு காயை தான் பிடிக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் டெபியூ ஆனது ஜூன் 2, 3 இல்லை அப்படின்ட்டு இவன் எல்லா ரெக்கார்டையும் பக்காவாக சொல்லிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே காரில் ஏறிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்குறக்கு என்னதான் இருந்தாலும் வீக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. என்னடா இது கனெக்ஷன் இப்படி போதேன்னு நம்ம இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வர வழியில் இவளை பார்க்குறா. நீங்கள் இவ்வளோ தூரம் பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பார்க்கில் பிஸியாக இருப்பீங்க போல். நான் எக்ஸ்பெக்ட் உங்ககிட்ட ஜாஸ்தியாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன்ட்டு ஹீரோயின் அப்படியே மூட் அவுட் ஆகி போக. அப்போ தான் கிம்மு நான் உனக்காக கார்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் எங்கேன்னு கேட்க, இல்லை அதை நான் கார்லேயே மறந்துட்டேன், ஆனால் உனக்கு பொக்கே கூட வச்சுருந்தேன், அதுவும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுன்ட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுற. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வெக்க தாங்க முடியல, ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி அக்காவுக்கு குழந்தை மேட்ரு சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டான்ட்டு ஹீரோயின் சொல்ல அவங்க வெளியே அப்படியே கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ட்டு. அவங்க அக்காவும் மாமாவும் பார்த்தீங்கன்னா டூர் போயிட்டாங்க. சரி எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது, நான் மறந்துட்டேன், இப்போ நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு கிம்ம சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது நம்ம 2 பேரும் தனியாக இருக்கணும் தானே இப்பெல்லாம் பேசுகிறீங்க, சரி வாங்க நானே உங்களை கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ட்டு போக அங்கே போய் 2 பேரும் கிஸ் அடிச்சுட்டு போகன்ட்டு இங்கே 3 மும்மூர்த்திகளும் நம்ம வீடியோலாம் எடுத்திருப்பாங்களே மியாங்க வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஹீரோயின் தான் இதில் மெயின், என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் அவளை ஒரு டம்மி ரோலாக மாற்றிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. ஹீரோயினா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா அப்படின்ட்டு. இவங்க விழுந்து இப்படி ஆயிடுச்சே குமாருங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மியாங் வந்து பேசிட்டு இருக்கா. என்ன வீடியோ பார்த்தியா அப்படின்ட்டு. இல்லையே நான் பார்க்கலையேன்னு போயிட்டு இருக்க. இவளுக்கு சரியான வெறியாயிடுது. டோரை வேணும்னே இவன் நிறுத்த மியாங்க்கு பார்த்தீங்கன்னா தலையில் நல்லா இடிச்சிருது. ஏங்க பார்த்து வாங்கன்ட்டு ஹீரோயின் அப்படியே பின்னாடி பழைய போட்டு போயிட்டு இருக்க. இருக்கடி உனக்கு ஒரு நாள்ன்ட்டு சரியான வெறியில் சுற்றிட்டு இருக்கா புள்ள. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ நல்லா பிளட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி கனவு வருது. அவங்க ஹீரோயின் அப்படியே பேசிட்டு இருக்கா. அவங்களுக்கு கான்ஷியஸே இல்லை. கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளட்டு, கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகாமல் அது பாட்டுக்கு வளைஞ்சிக்கிட்டே இருக்க. ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா டாக்டரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மாற்றி அதை பண்ண இதை பண்ண. கடைசியில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவோ ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களே கதறி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ரத்த வடிகிற மாதிரி இருக்கு. என்னடா இதுன்னு முழிச்சு பார்த்தா இது கனவு. நம்ம ஹீரோயினா நைட்டு அல்ல இவளுக்கு அப்படியே பதட்டத்தில் இருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கனவெல்லாம் இல்லை, ஏற்கனவே நடந்த சம்பவம் தான். நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் தோணிருக்கு. சரி அதனால தான் இந்த மாதிரி நமக்கு ஸ்பெஷல் செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி நாட் ஸ்டாப் பிளட் ப்ளீடிங்லாம் வருதுல்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இன்னும் ஆக்டிவ் செஷன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க இந்த டாப்பிக்கில் எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம காங்குக்கு பார்த்தீங்கன்னா கோவம் சிஓ மேலே. ஏன்னா ஆக்சுவலாக அதே டாப்பிக்கில் தான் நானும் எடுத்திருக்கேன், இப்போ இதுக்கு அவள் மறுபடியும் எடுக்கிறா அப்படின்ட்டு. ஆப்ரேஷன் இன்றைக்கி எந்த டிலேவும் ஆகக்கூடாது, கரெக்டாக 3 மணிக்கு நடக்கணும்னு சொல்ல 3 மணிக்கு சிஓ ஹாலை புக் பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது 5 மணிக்குன்னு கேட்டால் அதையும் பார்த்தீங்கன்னா சிஓ புக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன இது அவள் தான் ஹாஸ்பிட்டலோட ஹெட்டுன்னு நினச்சிட்டாலே என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, 3 மணிக்கு நான் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு காங் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா சிஓவாது தான் 3 மணிக்கு நான் தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜூனும் ஹீரோயினும் மாற்றி நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் படிப்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகாமல் ஏதோ புதுசாக ஆப்ரேஷன் பார்க்க போகிறேன்ட்டு கிளம்பிட்டா. அப்படின்னு ஆப்ரேஷனாக இருக்கும், ஏதோ சீரியஸாக பார்க்குற அளவுக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாளாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் எல்லாம் கேட்குறாங்க, நீ என்ன
படிப்ஸை லவ் பண்ணுறியா, எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, 2 பேரும் டேட் பண்ணால் கூட எங்கள் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ கரெக்டாக கிம்மு கால் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே யார் அப்படின்ட்டு ஜூனும் சரி நம்ம வியும் சரி மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்ருக்க. இவ எப்படியோ வளர்த்தி சமாளிச்சுட்டு இருக்கா. கார் பார்க்கிங்க்கு போனால் கூட போதும், கார் ஓட்டுறதுக்கு கூட 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியலங்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் ஒப்பான கூப்பிட அவர் அப்படியே மரியாதை கொடுத்து பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை செல்ல பேர் கூப்பிடுன்ட்டு மாற்றி வீட்டில் சோஃபாவில் கூட உட்காந்து ரொமான்ஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே சமயம் அவங்க அக்கா மாமாவுக்கு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா நாளைக்கு ரிசல்ட் வருது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப நர்வஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க, இந்த டைம் வந்தால் ஓகே, இல்லைனா பார்த்துக்கலான்னு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை முத்தி போய் தொட்டிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்ட்டு. கடைசியில் டாக்டர் பார்த்தீங்கன்னா மியாங் கேட்டாங்கன்னு தொட்டில அழகாக தள்ளிட்டு போயிடுற 2 பேத்துக்கும் கடைசியில் பல்ப் ஆயிடுது. படிப்ஸ் பண்ணாத தப்புக்கு சீஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க. சீஃப்னா தப்பா இல்லையான்னு கூட தெரியாம கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு இருக்க. வீடா பார்த்தீங்கன்னா கூட சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ரொமான்ஸ் எல்லாம் தாங்க முடியல. 2 பேரும் லஞ்ச் டேபிள் உட்காந்து மாற்றி ரொமான்ஸ் பண்ணுறது என்ன, கையை பிடிச்சிட்டே தான் சாப்பிட்றாங்க. அதுவும் சாப்பிடக்கூட முடியலன்ட்டு இவங்க ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மியாங் வந்துடுறா. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரொஃபஸர் கிட்டே பேசுகிற மாதிரி பேசிட்டு சீக்கிரம் சாப்பிட முடியுங்க அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு வெளியே போக ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. எப்போவுமே நம்ம மீட் பண்ணுறவே முடியலன்ட்டு. அப்போது நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன், அங்கே போய் மீட் பண்ணலான்ட்டு கிம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை இன்னும் முடியிற பாரு இல்லை, 2 பேரும் அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு கால் பண்ணி நீ தான் புக் பண்ணணும்னு சொல்ல, இங்கே ஜூனுக்கு கால் பண்ணி நீ தான் புக் பண்ணணும்னு சொல்ல மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே சீஃப் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம படிப்ஸை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் அவளை மட்டும் கத்தாமல் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து கத்தி விடுற. இன்னொரு டாக்டர் இருப்பார்ல, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலாக தப்பே பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்ன் பையனது, அவன் வேறு டிபார்ட்மெண்ட்டு. அவனோட தப்புனால நம்ம படிப்ஸ் திட்டு வாங்கிட்டு இருக்கிறது அந்த டாக்டர் பார்த்துட்டு இனிமேல் எதாக இருந்தாலும் சரி பேசி விட்டுரு, பார்க்காத, ஏன்னா உன் மேலே தப்பே இல்லைல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்தா போய் காஃபி வாங்கிட்டு சொல்கிறாங்க. படிப்ஸ் வேண்டவே வேண்டான்னு சொல்ல இருந்தாலும் போன்ட்டு அவர் கம்பல் பண்ண அந்த காஃபி ஏதோ அவள் கோல்டன் அவார்டு வாங்கின மாதிரி ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் சரி ஜூனும் சரி அது வரைக்கும் சரி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எப்போப்பா சண்டை நிறுத்த போகிறீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அக்கா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக தான் இருக்குது. அப்போ 2 டாக்டர் மறுபடியும் எனக்கு 3 மணிக்கு ஆப்ரேஷன் வேணும் புரியுதான்ட்டு ஹீரோயின்ட்ட ஒரு ஆள் சொல்ல ஜூனூல் ஆள்கிட்ட சொல்லன்ட்டு இருக்க. கரெக்டாக அக்கா வேற கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை பார்க்கலான்னு வந்திருக்கா. அவங்க அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது நர்வஸாக தான் இருக்கா அப்படின்ட்டு. எதுக்கும் பயப்படாத அப்படின்ட்டு அக்காட்ட சொல்லிட்டு இருக்க. இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க அக்கா கால் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அவங்க அக்கா மூஞ்சியும் ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகலை, பரவாயில்ல, எனக்கு 2 டைம் சான்ஸ் இருக்குது, இன்னொரு டைம் நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா கவலையே படாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கேன்டீனுக்கு போய் காஃபி ஆர்டர் பண்ணோன்னே சரி, அப்போ இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சுலன்ட்டு அவங்க அக்கா கழுக. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் தாங்க முடியல. ஆனால் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி கோல்டு காஃபி கொடுங்க எங்கள் அக்காவுக்கு, நல்லா சூடாக ஐஸ் போட்டுன்ட்டு இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. திட்டு வாங்கி டயர்டாகி படிப்ஸ் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டான். இங்கேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, தனியாக இருக்கணும், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. தனியாக தானே இருக்கணும், நான் உனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன், அங்கே நீ சைலண்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சியோ ஒரு பேஷண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவர் போல். அவரு பார்த்தீங்கன்னா கையில் கம்மு ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆள் அங்கே சியோவோட ஃப்ரெண்டு தான் போல், அவங்களும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் அவங்க ஆள் அப்படியே மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹாங் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க முதல்ல க்ரஷ் போல். ஹாங் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வலின்னு வளைஞ்சிட்டு இருக்க. அவங்க தான் அவங்க ஆளோட போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க பேஷண்ட்டு. காங்கு என்ன இது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம சியோவை பார்த்து மனசை உடஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. விடாது காத்து மாதிரி நம்ம சீஃபை படிப்ஸை விடாமல் போட்டு திட்டிக்கிட்டே இருக்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கூட எப்போவுமே ஒரு டாக்டர் இருப்பாங்களே, அவளும் பிடிச்சி கத்தி விடுறாரு இந்த டைம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் சீனியராகவே இருந்தாலும் செய்யாத தப்புக்கு அந்த புள்ளையை திட்டக்கூடாதுன்ட்டு இருக்க. இவளும் பார்த்தீங்கன்னா 2 பிட்டு அழுகையை போட்டு விட்டுருக்க. மேட்ரே பார்த்தீங்கன்னா முடிச்சிடுது. இந்த மாதிரி நான் வேணும்னே பண்ணலை, நான் இப்படி திட்டினாவாச்சு அவங்க கேட்பாங்கடா பண்ணேன் அப்படின்னு டாக்டர் அப்படியே மழுப்பிட்டு போக சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு படிப்ஸ் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு ரொம்ப சீரியஸாக வராங்க. அதுவும் பிளட் எல்லாம் உடம்பு ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் அதிரடியாக சும்மா சரவடியான்ட்டு யார் டேட் பண்ணுறாங்கன்னு 10 கிட்ட எரியும். பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.